Hello friends, I'm Ramachandran from onlinemathfraud.com. இந்த வீடியோல நம்ம டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சியில் இந்த குவான்டிடேட்டிவ் செக்ஷனில் வர ஏஜ் ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ஸில் டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கேள்விகள். ஸோ இந்த கொஷின்ஸை எப்படி சால்வ் பண்ணுறது, அந்த கொஷின்ஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, அதை யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது, இது எல்லாமே டீடைலா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். If Alagan is 50 years old and his son is 10 years old, then the simplest ratio between the age of Alagan to his son is. ஆக்சுவலா இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். அலகன் அப்படிங்கிறவரோட ஏஜ் கொடுத்துருக்காங்க, அது 50 இயர்ஸ். அவரோட சன்னோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ். ஸோ இவங்க ரெண்டு பேரோட ஏஜுக்கு உண்டான சிம்பிளஸ்ட் ரேஷியோ கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அலகன் அவரோட ஏஜ் எழுதிக்கலாம் 50 அண்ட் அவங்க சன்னோட ஏஜ் 10. இது ரேஷியோ, அவங்க அப்பாவோட அலகன்கிறவரோட ஏஜுக்கும் அவங்க பையனோட ஏஜுக்கும் இருக்கிற ரேஷியோ. பட் இந்த ரேஷியோ வந்து சிம்பிளஸ்டா இருக்கணும். சிம்பிளஸ்ட்னா இதை சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கணும். அப்போ ஒரு எப்பயுமே நமக்கு வந்து ஒரு ரேஷியோல ரெண்டு டேர்ம்ஸையுமே ஒரு நான் ஜீரோ நம்பரால மல்டிப்ளையும் பண்ணலாம், டிவைடும் பண்ணலாம் தேவைப்பட்டால். ஸோ இந்த இடத்துல பார்க்குறப்போ இந்த ரேஷியோ இருக்கிற ரெண்டு டேர்ம்ஸுக்குமே கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா 10, ரெண்டுமே 10ஆல டிவைட் ஆகும். ஸோ அப்போ இந்த ரேஷியோட ரெண்டு டேர்ம்ஸுமே 10ஆல நம்ம டிவைட் பண்ணாக்கா 10 1 டைம்ஸ், அதே மாதிரி 10 வந்து 50 வந்து 5 டைம்ஸ். இந்த 10 கேன்சல் ஆகி ஜஸ்ட் நமக்கு 1 வரும். அப்போ அலகன் அவரோட ஏஜுக்கும் அவங்க சன்னோட ஏஜுக்கும் இருக்கிற சிம்பிளஸ்ட் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 5:1. ஸோ கரெக்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் சி. இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Saran is 6 times as old as his son Shankar. After 4 years, he will be 4 times as old as his son. What are the percentages? இப்போ ஷரண் அப்படிங்கிறவரு அவரோட மகன் சங்கரை போல ஏஜ்ல வந்து 6 டைம்ஸ் இருக்கிறாரு. இது பிரசன்ட்ல, ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ட் ஃபார்ம் வேர்ப் வந்து பாத்தீங்கன்னாக்கா யூஸ் பண்ணிருக்காங்க இஸ்ங்கிறது. அப்ப ஷரண் வந்து அட் பிரசன்ட் வந்து பாத்தீங்கன்னா அவரோட சன் சங்கரோட ஏஜ் போல 6 டைம்ஸ் இருக்கிறாரு. இதே 4 இயர்ஸ் கழிச்சு பாக்குறப்ப சரண் வந்து பாத்தீங்கன்னா அவரோட சன்னோட ஏஜ்ல 4 டைம்ஸ் இருக்காரு. அப்படின்னா அவங்களோட பெர்சன்டேஜஸ் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க சன்னோட பெர்சன்டேஜ் நம்ம என்னன்னு வச்சுக்கலாம்னாக்கா ஜஸ்ட் ஒரு எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம், ஒரு வேரியபிள். இப்போ சரணோட பெர்சன்டேஜ் என்னவா இருக்கும்? ஸோ நம்ம கொஸ்டின் என்ன எடுத்துக்கலாம், சன்னோட பெர்சன்டேஜ் எக்ஸ்ன்னு வச்சிருக்கேன், சரணோட பெர்சன்டேஜ் வந்து கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னாக்கா சன்னோட ஏஜ்ல 6 டைம்ஸ் அப்படிங்கிறாங்க. நம்ம சன்னோட ஏஜ் எக்ஸ்ன்னு வச்சிருக்கோம், அப்போ அதோட 6 டைம்ஸ் என்னக்கா 6x. ஸோ அப்போ சன்னோட பெர்சன்டேஜ் எக்ஸ்னா ஷரணோட பெர்சன்டேஜ் வந்து 6x. சரி, ஆஃப்டர் 4 இயர்ஸ் 4 வருஷம் கழிச்சு சன்னோட ஏஜ் எவ்வளவு இருக்கும்? அட் பிரசன்ட் எக்ஸ் சன்னோட ஏஜ் 4 இயர்ஸ்னாக்கா அப்படியே ஒரு 4 வந்து ஆட் ஆகும், அப்போ x+4. அதே மாதிரி சரணோட ஏஜ் அட் பிரசன்ட் சரணோட ஏஜ் 6x, 4 இயர்ஸ் கழிச்சுனாக்கா 6x + 4, 4 வயசு கூடி இருக்கும். இப்போ 4 இயர்ஸ் கழிச்சு பாக்குறப்ப சரணோட ஏஜ் எப்படி இருக்குன்னு சொல்றாங்கன்னாக்கா சன்னோட ஏஜ்ல 4 டைம்ஸ், அது சரணோட ஏஜான 6x + 4. 4 இயர்ஸ் கழிச்சு சன்னோட ஏஜ் வந்து 6x + 4. இது எதுக்கு ஈக்குவல்னாக்கா 4 இயர்ஸ் கழிச்சு இருக்கிற சன்னோட ஏஜ்ல 4 டைம்ஸ் இருக்கும், அப்போ 4 × x + 4. இப்போ நம்மளோட கொஸ்டின், நம்ம டார்கெட் என்னன்னாக்கா இந்த ஈக்குவேஷன் வந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் சன்னோட பெர்சன்டேஜ். அதே எக்ஸோட வேல்யூ 6ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அது சரணோட பெர்சன்டேஜ். ரெண்டு பேரோட பெர்சன்டேஜஸ் நமக்கு கிடைச்சிடும். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். 6x + 4 = 4x + 16. ஸோ இப்போ இந்த 4x வந்து இந்த எடுத்துக்கலாம் ஈக்குவேஷனுக்கு லெஃப்ட் சைடில், +4 வந்து அந்த சைடு கொண்டு போயிடலாம். இந்த +4x ஈக்குவேஷன் லெஃப்ட் சைடு வரும்போது என்னவா மாறினாக்கா -4x மாறிடும். ஆல்ரெடி 16 அந்த இருக்கு, இப்போ இந்த +4 அந்த போறப்ப என்னன்னாக்கா -4. ஸோ 6x - 4x வந்து 2x, 16 - 4 வந்து 12. என்னோட டார்கெட் வந்து x. அப்போ இந்த 2x மல்டிப்ளை ஆயிட்டு இருக்கு, 2 அந்த போனா டிவைட் ஆகுங்கிறது நமக்கு வந்து நம்ம ஸ்கூல் டேஸ்ல படிச்சிருக்கோம். அப்போ 2 goes into 2, 1 times 2 வந்து 12 வந்து பார்த்தீங்கன்னா 6 டைம்ஸ் போகும். அப்போ எக்ஸோட வேல்யூ எனக்கு எவ்வளோ வருதுனாக்கா 6. ஸோ எக்ஸோட வேல்யூ 6னாக்கா டைரக்டா இங்கே எக்ஸுக்கு பதிலாக நம்ம 6 சப்ஸ்டியூட் பண்ணாக்கா ஸோ சன்னோட பெர்சன்டேஜ் வந்து 6 இயர்ஸ். அதே மாதிரி இங்க எக்ஸுக்கு பதிலாக இங்க 6 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ 6 × 6 வந்து பார்த்தீங்கன்னாக்கா
36 years. அதாவது சரணோட ஏஜ் வந்து 30 percentage வந்து 36 years. ஸோ சரணோட percentage 36 years, அவங்க சங்கரோட percentage 6 years. ஸோ கரெக்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். The present ages of Reena and Usha are 24 years and 36 years respectively. நம்ம அடிக்கடி இந்த வேர்டை பார்ப்போம், ரெஸ்பெக்டிவ்லிங்கிற வேர்டை நிறைய கொஸ்டின் பார்ப்போம். அதோட மீனிங் என்னன்னாக்கா, ஒரு டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒன் குவான்டிட்டி இருக்கிறப்ப அந்த குவான்டிட்டிஸை ஆர்டராக எடுத்துக்கணும். அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட் மீன் பண்ணுது. தமிழில் வந்து முறையேன்னு இருக்கும். ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரோட பெர்சன்டேஜஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நேமை வந்து ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணிட்டு அவங்க 2 பேரோட பெர்சன்டேஜஸும் அதுக்கப்புறம் மென்ஷன் பண்றாங்க. அப்போ இந்த ரெஸ்பெக்டிவ்ங்கிறப்ப என்ன பண்ணனாக்கா, ஃபர்ஸ்ட் வர நேம் ரீனாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வர அந்த 24 இயர்ஸ் வந்து பெர்சன்டேஜா நீங்க எடுத்துக்கணும். செகண்டா வர நேம் உஷாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா செகண்டா இருக்கிற அந்த 36 இயர்ஸ் வந்து பெர்சன்டேஜஸா எடுத்துக்கணுங்க தான் அந்த ரெஸ்பெக்டிவ்ங்கிற வேர்டு வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணுது. ஸோ அப்போ ரீனாவோட பெர்சன்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 24 இயர்ஸ். அதே மாதிரி உஷாவோட பெர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னாக்கா 36 இயர்ஸ். இப்போ நம்மளோட கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னா, வாட் வாஸ் த ரேஷியோ பிட்வீன் த ஏஜஸ் ஆஃப் உஷா அண்ட் ரீனா 8 years ago? 8 வருஷத்துக்கு முன்னாடி உஷாவோட ஏஜுக்கும் ரீனாவோட ஏஜுக்கும் இருந்த ரேஷியோ எவ்வளோ அப்படிங்கிறத கொஸ்டின் கேட்கறாங்க. இந்த இடத்துல இந்த கொஸ்டின் வந்து ஆக்சுவலி இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஸ்டின் கிடையாது. பட் அந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து டீல் பண்ணணும். ஏன்னா நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறப்ப ஃபர்ஸ்ட் ரீனாவோட பெர்சன்டேஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உஷாவோட பெர்சன்டேஜ் கொடுக்குறாங்க. பட் இன்ஃபர்மேஷன்ல கொஸ்டின் கேட்கிறப்ப எப்படி கேட்கறாங்கன்னாக்கா, உஷாவை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டாங்க, ரீனாவது 2வது எடுத்துட்டாங்க. சரி, எப்படி கொடுத்தா என்ன அப்படின்னு நம்ம இந்த இடத்துல கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு கொஸ்டினுக்கு நீங்க ரேஷியோவை ஆன்சரா கொடுக்குறப்ப அந்த ரேஷியோ வந்து என்ன ஆர்டர்ல எழுதுறங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஒரு ரேஷியோட டேர்ம்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. அந்த ஆர்டர் எது ஃபர்ஸ்ட் வருதோ அதுதான் ஃபர்ஸ்டா வரணும், எது செகண்ட் வருதோ அதான் செகண்டா வரணும். இப்போ அவங்க கேட்டிருக்க கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா ரேஷியோ தான் கொஸ்டினாவே கேட்டிருக்கலாம். 8 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட ஏஜஸ்க்கு நான் ரேஷியோ கேட்கறான். அது என்ன ஆர்டர்லனாக்கா உஷா வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும், ரீனா வந்து செகண்டா எடுத்துக்கணும். ஸோ அப்போ சரி, எனிவேஸ் நமக்கு வந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட ஏஜஸ்க்கு நான் ரேஷியோ தான் வேணும். சரி, ரீனாவோட ஏஜ் 8 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருக்கும்? அட் ப்ரெசன்ட் 24. 8 வருஷம்னா ஒரு 8 மைனஸ் பண்ணுங்க, வேற ஒன்றும் இல்லை. அப்போ 24ல 8 மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 16 வரும். அதே மாதிரி உஷாவோட அட் பெர்சன்டேஜ் 36, 8 இயர்ஸ் முன்னாடினா ஒரு 8 மைனஸ் பண்ணுங்க, அப்போ எவ்வளோ வரும்னாக்கா 28. ஸோ ரீனாவோட ஏஜ் 8 years ago 16, உஷாவோட ஏஜ் 8 years ago வந்து பார்த்தீங்கன்னா 28. ஸோ இந்த 2 ஏஜஸ்க்கு உண்டான ரேஷியோ தான் கேட்குறாங்க. பட் அதை நாம் எடுக்க வேண்டியது உஷாவோட ஏஜ் தான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். ஏன்னா அப்படிதான் கொஸ்டின் கேட்டிருக்கான். ஸோ உஷாவோட ஏஜ் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறப்ப 28, ரீனாவோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 16. ஸோ இப்போ நமக்கு ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே 8 years முன்னாடி அவங்க 2 பேரோட ஏஜ். ஃபர்ஸ்ட் உஷா, அடுத்தது ரீனா. சரி, இப்போ இந்த ரேஷியோ வந்து அப்படியே நம்ம ஆன்சரா கொடுக்க முடியாது. எப்பயுமே ஒரு ரேஷியோ வந்து அதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல தான் கொடுக்கணும். ஸோ ரேஷியோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல கொடுக்கறதுக்கு ரேஷியோட 2 டேர்ம்ஸ்க்குமே ஏதாவது காமன் டிவைசர் இருக்கான்னு பார்க்குறேன், அது கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் இருக்கான்னு பார்க்குறேன். பார்க்குறப்ப 4ங்கிறது ஒரு கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர், 28க்கும் சரி 16க்கும் சரி. அது இருக்கிறதுலே பெரிய நம்பர், எந்த பெரிய நம்பரை வச்சு ரெண்டுமே டிவைட் பண்ண முடியும், அதுதான் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். ஏன்னா ரெண்டுமே ஈவன் நம்பர், நீங்க வேணா 2யும் 2ஆல் டிவைட் பண்ணிட்டு அப்புறம் கூட ஃபர்தரா கொஞ்சம் கொஞ்சமா பண்ணலாம். பட் அது என்னப்பா கொஞ்சம் டைம் கன்சியூமிங்கா இருக்கும், நமக்கு எக்ஸாம்ஸ்ல டைம் கொஞ்சம் செலவாகும். ஏன்னா இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல டைம் சேவ் பண்ண ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ ரெண்டுமே 4ஆல் டிவைட் பண்ணீங்கன்னாக்கா, இப்போ 28 4ஆல் டிவைட் பண்றப்போ 4 1 times, 28ல 7 times. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 4 1 times, 16 வந்து 4 times. ஸோ 7:4. ஸோ 8 வருஷத்துக்கு முன்னாடி உஷாவோட ஏஜுக்கும் ரீனாவோட ஏஜுக்கும் இருக்க ரேஷியோ வந்து 7:4. ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். இதுல நாம சப்போஸ் இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிக்காம விட்டுட்டு அவங்க மேல இன்ஃபர்மேஷன் என்ன ஆர்டர்ல கொடுத்துருக்காங்க ரீனா அண்ட் உஷா, அதே ஆர்டர் எடுத்து சம் போட்டா என்ன ஆகுன்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ரீனாவோட ஏஜ்ங்கிறப்ப ரீனாவோட ஏஜ் 16 ஃபர்ஸ்ட் எழுதுறோம் 8 years முன்னாடி. உஷாவோட ஏஜ் 8 years முன்னாடி பாத்தீங்கன்னா 28. இதை நம்ம வந்து ரெண்டுமே 4ஆல் டிவைட் பண்றப்ப என்ன வரும்னாக்கா நமக்கு ஆன்சர் வந்து 4:7 வரும். நம்ம எக்ஸாம்ல உட்காந்து இருக்கிறப்ப இந்த 4:7 அப்படிங்கிற ஒரு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டில கொடுத்துருக்கான். நமக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடும். டக்குனு இதை வந்து பாத்தீங்கன்னா டெக் பண்ணிடுவோம். ஸோ அதனால இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ரேஷியோ வந்து ஆன்சரா வச்சு எந்த கொஸ்டின் கேட்டாலும் அந்த ஆர்டர் ஆஃப் த டேர்ம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். என்ன ஆர்டர்ல வந்து ரேஷியோ கேட்கறானோ அதே ஆர்டர் தான் நீங்க அந்த ரேஷியோவை ஆன்சரா கொடுக்கணும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்.
the sum of the present ages of a father and a son is 60 years. 6 years ago, father's age was 5 times the age of the son. After 6 years, what is the son's age? Okay, இப்போ percentages, சன்னோட percentage and fatherோட percentage ரெண்டையும் ஆட் பண்ணா, சம்னா ரெண்டையும் ஆட் பண்றதுக்கா, ஆட் பண்ண எவ்வளவு வருதுனாக்கா 6 years அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, நாம என்ன பண்ணனாக்கா சன்னோட percentage என்னன்னு வச்சுக்கலாம்னாக்கா எஸ்ன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபாதரோட percentage எஃப் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ ரெண்டு பேரோட பெர்சன்டேஜஸோட சம் வந்து 60 இயர்ஸ், அதாவது ஃபாதரோட பெர்சன்டேஜ் சன்னோட பெர்சன்டேஜ் ஆட் பண்ணீங்கன்னாக்கா 60. ஓகே, ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா 6 இயர்ஸுக்கு முன்னாடி 6 இயர்ஸ் எகோ ஃபாதரோட ஏஜ் என்னவா இருக்கு நமக்கு? அட் பிரசன்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபாதரோட பெர்சன்டேஜ் வந்து எஃப். அப்போ 6 இயர்ஸ் முன்னாடி எஃப் மைனஸ் 6. சன்னோட ஏஜ் என்னவா இருக்கும்? எஸ் மைனஸ் 6. ஏன்னா அட் பிரசன்ட் வந்து பாத்தீங்கன்னா சன்னோட ஏஜ் வந்து எஸ். 6 இயர்ஸ் முன்னாடி 6 வந்து நீங்க வந்து மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. 6 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்பாவோட ஏஜுக்கும் சன்னோட ஏஜுக்கும் ஒரு லிங்க் பண்ணியிருக்காங்க. என்ன லிங்க் பண்ணியிருக்காங்கன்னாக்கா அப்பாவோட ஏஜ் எதுக்கு ஈக்குவல் அப்படிங்கிறாங்கன்னா சன்னோட ஏஜோட 5 டைம்ஸ்க்கு ஈக்குவல் அப்படிங்கிறாங்க. 6 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்பாவோட ஏஜ் எடுத்துட்டீங்கன்னாக்கா எஃப் மைனஸ் 6. அது எதுக்கு ஈக்குவல்னா சன்னோட ஏஜ் 6 இயர்ஸ்க்கு முன்னாடி சன்னோட ஏஜ் எவ்வளவு இருந்ததோ அதோட 5 டைம்ஸ். அப்போ 5 இன்டூ எஸ் மைனஸ் 6. ஓகே, நம்ம என்ன பண்ணிக்கணும்னாக்கா பெட்டர் இந்த நம்ம டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா சன்னோட ஏஜ் கேட்கறாங்க. எப்பன்னா 6 இயர்ஸுக்கு அப்புறமா இப்பல இருந்து. ஸோ ஒன்றும் பிரச்சனை, நீங்க பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிங்கனாலே போதும். அதாவது எஸ்ஸோட வேல்யூ, எஸ்ங்கிறது சன்னோட பெர்சன்டேஜை வந்து மீன் பண்ணுது. ஒன்ஸ் வந்து நீங்க சன்னோட பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிங்கனாவே அது கூட ஒரு 6 இயர்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா 6 இயர்ஸ்க்கு அப்புறம் சன்னோட ஏஜ் எவ்வளவு இருக்கும் அது ஈஸியா கிடைச்சிடும். ஸோ அதுக்கு என்ன பண்றேன்னாக்கா இந்த ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எஃப் பிளஸ் எஸ் வந்து எஃப்க்கு சால்வ் பண்ணிக்கிறேன் இன் டர்ம்ஸ் ஆஃப் எஸ். ஸோ அப்போ சால்வ் பண்றப்ப எஃப்க்கு என்ன வரும்னாக்கா 60 மைனஸ் எஸ். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன்ல எஃப் தூக்கிட்டு நான் 60 மைனஸ் எஸ் நான் வந்து பாத்தீங்கன்னாக்கா சப்ஸ்டிட் பண்றப்ப எனக்கு கம்ப்ளீட் ஈக்குவேஷன் ஒரே ஒரு வேரியபிள் எஸ்ல வந்துடும். ஏன்னா என்னோட டார்கெட்லாம் சன்னோட ஏஜ் தான் வேணும் எப்ப 6 இயர்ஸ்க்கு அப்புறம். ஸோ அப்போ எஃப்க்கு ஈக்குவல் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து எஃப்க்கு ஈக்குவலா என்ன இருக்குனாக்கா 60 மைனஸ் எஸ். அதை அப்படியே கொண்டு போய் இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் பண்றப்ப என்ன வரும்னாக்கா 60 மைனஸ் எஸ் மைனஸ் 6. இங்க 5 அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்க பண்றப்போ 5 இன்ட் எஸ் 5s, 5 இன்ட் மைனஸ் 6 மைனஸ் 30. ஸோ இப்போ நம்மளோட எய்ம் வந்து எஸ் தான் வேணும். அது முன்னாடி கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன் முடிச்சுங்க. இப்போ மைனஸ் எஸ் 60 மைனஸ் 60 நீங்க சிம்பிளை பண்றப்ப என்ன வரும்னாக்கா பிளஸ் 54 5s மைனஸ் 30. ஓகே, இப்போ என்ன பண்ணுங்கனாக்கா இந்த 30 இந்தாண்டு எடுத்துக்கலாம், இந்த மைனஸ் எஸ் இந்தாண்டு எடுத்துக்கங்க. அப்போ என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 54 plus 30 is equal to 5s plus s. ஏன்னா இந்த மைனஸ் 30 வந்து அந்த பரப்ப பிளஸ் 30 லெஃப்ட் சைடு வரும்போது, அதே மாதிரி ரைட் சைடுல இருக்க சாரி மைனஸ் 30 வந்து லெஃப்ட் சைடு வரும்போது பிளஸ் 30 ஆயிடும். அதே மாதிரி லெஃப்ட் சைடுல இருக்க மைனஸ் எஸ் வந்து ரைட் சைடு வரும்போது பிளஸ் எஸ் ஆயிடும். அப்போ 84 is equal to 6s. ஸோ எனக்கு எஸ் தான் டார்கெட். அப்ப 84 by 6 is equal to s. ஏன்னா 6 s மல்டிப்ளை இருக்கு, 6 தான் டிவைட் ஆயிடும். 6 வந்து பாத்தீங்கன்னா 1 டைம்ஸ், 8ல வந்து 6 வந்து 1 டைம்ஸ். நமக்கு வந்து 8ல வந்து என்ன பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 இருக்கு. அந்த 2 வந்து 4க்கு பக்கத்துல போட்டீங்கன்னா 24 ஆயிடும். 24ல வந்து எத்தனை 6 இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா 4 6 இருக்கு. அப்போ எஸ்ஸோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னாக்கா 14. அதாவது சன்னோட எஸ்ங்கிறது சன்னோட பெர்சன்டேஜ் எவ்வளவு நமக்கு 14 இயர்ஸ். ஆனா நமக்கு என்ன கேட்கறாங்கன்னா சன்னோட ஏஜ் வந்து எத்தனை வருஷம் கழிச்சு? ஒரு 6 இயர்ஸ் கழிச்சு. அப்போ 14 plus 6 20 இயர்ஸ். இப்போ சன்னோட ஏஜ் வந்து 14 இயர்ஸ். 6 இயர்ஸ் கழிச்சு பாக்குறப்ப 20 இயர்ஸ். ஆப்ஷன் டி வந்து கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். The age of a man is 4 times the sum of the ages of his two sons. இது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஒருத்தரோட ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா அவரோட 2 பசங்களோட ஏஜஸோட சம்மோட 4 டைம்ஸ் ஈக்குவல்ங்கிறாங்க. இது பிரசன்ட்லயா இல்ல பாஸ்ட்லயா ஃபியூச்சர்லயா அப்படிங்கிற கொஸ்டின் இருந்ததுன்னா இங்க இருக்கிற ஆக்சுவலா எதுவும் கொடுக்கல, பிரசன்டா என்னங்கிறது தெளிவா கொடுக்கல. பட் பிரசன்ட் ஃபார்ம் வேர்ப் இருக்கு ISS. இதுல இருந்து தெளிவா தெரிஞ்சுக்கலாம்.
அட் பிரசன்டேஜ் ஆஃப் த மேன் வந்து பாத்தீங்கன்னா அந்த பசங்க ரெண்டு பசங்களோட பிரசன்டேஜஸோட சம்மோட 4 டைம்ஸ் ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. இது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். சரி, நம்ம இதுக்கு ஃபர்ஸ்ட் எடுக்கலாம் ஃபாதரோட பிரசன்டேஜ். ஃபாதரோட பிரசன்டேஜ் வந்து நான் என்ன வச்சுக்கிறேன்னாக்கா எஃப் நான் அசியூம் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா சம் ஆஃப் த present ages of 2 sons எவ்வளவு நான் அசியூம் பண்ணிக்கிறேன்னாக்கா எஸ்ங்கிற வேரியபிள் எடுத்துக்கிறேன். இதுல ஒரு சின்ன முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். இந்த எஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் ஒரு பையனோட ஏஜ் கிடையாதுங்க. இந்த எஸ்ல வந்து ரெண்டு பசங்களோட பிரசன்டேஜ் ஆட் ஆயிருக்கு. ஆட் பண்ணி வரதான் இந்த எஸ் வந்து ரெண்டு பசங்களோட பிரசன்டேஜோட அடிஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ எப்பயுமே ஞாபகம் இருக்கு, எஸ் இந்த செம்மை பொறுத்த வரைக்கும் எஸ்ல வந்து ரெண்டு பசங்க இருக்காங்க. சரி, இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன சொல்றாங்கன்னாக்கா அப்பாவோட ஏஜ் இருக்கு இல்லைங்களா அட் பிரசன்ட், அது எதுக்கு ஈக்குவல் சொல்றாங்க? ரெண்டு பசங்களோட ஏஜஸோட பிரசன்டேஜஸோட சம்முக்கு 4 டைம்ஸ் ஈக்குவல். அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு 4 இன்டூ எஸ். இது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் படி ஃபாதர்ஸோட பிரசன்டேஜ் வந்து 4 டைம்ஸ் த சம் ஆஃப் த பிரசன்டேஜஸ் ஆஃப் 2 sons. ஓகே, இப்போ நம்ம அடுத்த இன்ஃபர்மேஷனுக்கு போகலாம். அடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன சொல்றாங்கன்னா 10 years ends. 10 years endsனாக்கா இப்பல இருந்து 10 years கழிச்சு, அது ஃபியூச்சர்ல. அப்பாவோட ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு பசங்களோட ஏஜஸோட சம்முக்கு வந்து டபுளுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்பல இருந்து இப்போ அட் பிரசன்ட் அப்பாவோட ஏஜ் என்னது? எஃப். அப்போ 10 years கழிச்சு பாக்குறப்ப அப்பாவோட ஏஜ் என்னவா இருக்கும்? எஃப் பிளஸ் 10. அட் பிரசன்ட் ரெண்டு பசங்களோட ஏஜஸோட சம் எவ்வளவு? எஸ். 10 years கழிச்சு என்ன இருக்குன்னாக்கா எஸ் பிளஸ் 10 பிளஸ் 10. இங்க நிறைய பேருக்கு டவுட் வரலாம், எதுக்கு 2 10 போறேன்னு. ஏற்கனவே நான் சொன்னேன், இந்த எஸ்ங்கிறது ஜஸ்ட் ஒரே ஒரு பையனோட ஏஜ் கிடையாது, ரெண்டு பசங்க இருக்காங்க. 10 வருஷம் கழிச்சு பாக்குறப்ப ஒவ்வொரு பையனுக்குமே 10 வருஷம் வயசு கூடி இருக்கும். அப்ப ரெண்டு பசங்க இருக்கிறப்ப ரெண்டு தடவை வந்து பாத்தீங்கன்னா 10 ஆட் பண்ணும். ஃபர்ஸ்ட் 10 ஒரு பையனுக்கும், இன்னொரு 10 வந்து ரெண்டாவது பையனுக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ் பிளஸ் 20 வரும். ஸோ 10 years கழிச்சு அப்பாவோட ஏஜ் வந்து எஃப் பிளஸ் 10, ரெண்டு பசங்களோட ஏஜஸோட சம் 10 years கழிச்சாலும் பார்த்தீங்கன்னா எஸ் பிளஸ் 20. சரி, இப்போ நமக்கு வந்து அடுத்த இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்பாவோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டபுள் த சம் ஆஃப் த ஏஜஸ் ஆஃப் ஹிஸ் சன். 10 years கழிச்சு பார்க்குறப்ப அப்பாவோட ஏஜ் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா டபுள்னா 2 times the sum of the ages of his 2 sons, அது வந்து s plus 20. ஓகே, இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ஈக்குவேஷன்ல ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்கு. ரெண்டு வேரியபிள்ஸ் நீங்க அப்படி எஃப் எஸ் ரெண்டையும் வச்சு சம் சால்வ் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணணும்னாக்கா ஏதாவது ஒரு வேரியபிளை எலிமினேட் பண்ணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணுங்க. எஃப்க்கு பதிலாக நமக்கு என்னன்னு தெரியும்? 4s தெரியும். அது அப்படியே என்ன பண்ணுங்கனாக்கா எஃப்க்கு பதிலாக இந்த எஃப்க்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ 4s plus 10. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்கன்னாக்கா 2s plus 40. ஸோ இந்த பிளஸ் 2s இந்தான்னு எடுத்துட்டீங்கன்னா மைனஸ் 2s பிளஸ் 10 அந்தான்னு எடுத்தீங்கன்னா மைனஸ் 10. அப்போ 4s minus 2s is equal to 40 minus 10. So 2s is equal to 30. So 2s multiply இருக்கு, இந்த 2 அந்தான்னு போச்சுன்னா டிவைட் ஆயிடும். அப்போ s is equal to 30 divided by 2. அப்போ s is equal to 15. எஸ்ங்கிறது நமக்கு தெளிவா தெரியும், ரெண்டு பசங்களோட பிரசன்டேஜஸோட சம் 15. பட் நமக்கு கொஸ்டின் டார்கெட் பண்றது என்னன்னாக்கா ஃபாதரோட பிரசன்டேஜ் கேட்கறாங்க. ஃபாதரோட பிரசன்டேஜ் நமக்கு தெளிவா தெரியும் என்னன்னாக்கா எஃப். அப்போ எஃபோட வேல்யூ வேணும். உங்களுக்கு ஆல்ரெடி எஸ்ஸோட வேல்யூ தெரியும், அதை இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன கிடைச்சிருந்தாக்கா எஃப் கிடைச்சிடும். தட் இஸ் 4 times 15 is equal to 60 years. அப்போ அப்பாவோட பிரசன்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா 60 years. ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். At present, the ratio between the ages of Arun and Deepak is 4:3. After 6 years, Arun's age will be 26 years. What is the age of Deepak at present? இப்போ ரெண்டு பேரோட பிரசன்ட் ஏஜஸோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அருண் அண்ட் தீபக் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 4:3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அருணோட ஏஜ் கொடுத்துருவாங்க 26 years. அப்படின்னா தீபக்கோட பிரசன்டேஜ் கேட்குறாங்க.
இப்போ நமக்கு ரேஷியோ கொடுத்துருக்காங்க எப்பனாக்கா அட் ப்ரெசன்ட் வந்து பாத்தீங்கன்னா அருணோட ஏஜுக்கும் தீபக்கோட ஏஜுக்கு இருக்க ரேஷியோ கொடுத்துருக்காங்க. எப்பயுமே நம்ம ரேஷியோல இருந்து அந்த ஒரிஜினல் குவான்டிட்டி வேற ஒன்றும் இல்லை. இப்போ இது வந்து அருண் தீபக்கோட பெர்சன்டேஜஸோட ரேஷியோ. அப்ப இந்த ரேஷியோல இருந்து அருணோட பெர்சன்டேஜ் வேணும்னாலும் சரி, தீபக்கோட பெர்சன்டேஜ் வேணும்னாலும் சரி, ரேஷியோட ரெண்டு டேர்ம்ஸையுமே சேம் நான் ஜீரோ நம்பரால் நம்ம என்ன பண்ணணும்னாக்கா மல்டிப்ளை பண்ணணும். நான் ஜீரோ நம்பர்னா எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்றது தெரியாது. அப்ப தெரியாத ஒரு நம்பர் இருக்குனாக்கா அந்த நம்பருக்கு வழக்கமா நம்ம மேத்ஸ்ல எதை எடுத்துக்கணும், எக்ஸ். அப்ப இந்த ரேஷியோல இருந்து அருணோட பெர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் கூட ஒரு நான் ஜீரோ நம்பர் என்னன்னு தெரியாததுனால எக்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி தீபக்கோட பெர்சன்டேஜ் எவ்வளோனாக்கா ரேஷியோட ரெண்டாவது டேர்ம் வந்து தீபக் கரஸ்பாண்டிங் நம்பர். அது கூடயும் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன மல்டிப்ளை பண்ணோம் அதே தான் மல்டிப்ளை பண்ணோம் 3x. இப்போ நமக்கு அருணோட பெர்சன்டேஜும் கிடைச்சிருச்சு, தீபக்கோட பெர்சன்டேஜும் கிடைச்சிருச்சு. பட் என்னன்னாக்கா இன்னும் ஃபைனல் ஆகல, ஏன்னா எக்ஸுங்கிற வேரியபிள் தான் கிடைச்சிருக்கு. இப்போ அருணோட பெர்சன்டேஜ் 4x. இதே அருணோட ஏஜ் வந்து பாத்தீங்கன்னாக்கா 6 இயர்ஸ்க்கு அப்புறமா எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 4x + 6. இந்த 4x + 6ங்கிறது எதை சொல்லுதுனாக்கா அருணோட ஏஜ் எப்பனாக்கா 6 இயர்ஸ்க்கு அப்புறமா. பட் அந்த 6 இயர்ஸ்க்கு அப்புறமா அருணோட ஏஜ் எவ்வளவு இருக்கும் கொஸ்டின் சொல்லியிருக்காங்க 26 இயர்ஸ். அப்போ இந்த 4x + 6ங்கிறது நாம கண்டுபிடிச்ச எது அருணோட ஏஜ் 6 இயர்ஸ்க்கு அப்புறமா. அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும், 26 இயர்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ இப்போ இது வந்து எக்ஸுக்கு சால்வ் பண்ணுங்க. அப்போ 4x = 26 - 6. இந்த +6 அந்த பிரச்சனை -6 ஆயிடும். அப்போ 4x = 20. அப்போ எனக்கு x வேணும் 20/4. 24 டேட் பண்ண எவ்வளோ நமக்கு 5. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ கிடைச்சிருச்சு. அந்த எக்ஸோட வேல்யூ கொண்டு வந்து இங்க நீங்க இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் எனக்கு 3 × 5. இப்போ எவ்வளோ வரும்னாக்கா 15. ஸோ தீபக்கோட பெர்சன்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 15 இயர்ஸ். ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். A is younger than B. 7 times the difference between their ages is equal to sum of their ages. Ratio of B's age after 12 years and A's percentage is 5:3. Then what is A's percentage? ஓகே, நம்மளோட கொஸ்டினோட ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. A is younger than B. அது A வந்து பார்த்தீங்கன்னா B-யை விட இளையவர். அதே மாதிரி கொஸ்டினோட டார்கெட் என்னன்னாக்கா ஏவோட பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னாக்கா ஏவோட பெர்சன்டேஜை வந்து ஸ்மால் ஏ அப்படின்னு அசம்ஷன் எடுத்துக்கிறேன். ஸோ ஏஸ் பெர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் ஏ. அதே மாதிரி பியோட பெர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மால் பி அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். செகண்ட் இன்ஃபர்மேஷன் போனீங்கன்னாக்கா 7 times the difference between their ages. இவங்க ஏ அண்ட் பி அவங்க ரெண்டு பேரோட ஏஜோட டிஃபரன்ஸோட 7 times. ஓகே, இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஒரு விஷயம் தெளிவா இருக்கு. என்னன்னாக்கா பி தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா வேல்யூல பெருசு எதை விடனாக்கா ஏ விட. ஏன்னா ஏ வந்து இளையவர், அப்படின்னா பி வந்து பாத்தீங்கன்னா அவரோட மூத்தவர், வயசுல மூத்தவரா இருக்காரு. அப்ப பியோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏ விட அதிகம். இப்போ ரெண்டு நம்பருக்கு நம்ம டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா யூஸ்வலா சப்ராக்ட் பண்ணுவோம். அதுல என்ன பண்ணுவோம்னாக்கா பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ ஏ அண்ட் பி ரெண்டு பேரோட பெர்சன்டேஜஸோட டிஃபரன்ஸ் வேணாக்கா நம்ம பியோட ஏஜ் வந்து ஏவோட ஏஜை சப்ராக்ட் பண்றோம். ரீசன் என்னக்கா பி தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா வயசுல மூத்தவர். அப்ப பியோட பெர்சன்டேஜ் வந்து ஏவோட பெர்சன்டேஜை விட அதிகம். ஏன்னா நீங்க பெரிய வேல்யூல இருந்து சின்ன நம்பரை சப்ராக்ட் பண்றப்ப என்னன்னாக்கா வரக்கூடிய ரிசல்ட் வந்து பாசிட்டிவா இருக்கும். ஸோ நமக்கு இந்த பாசிட்டிவா இருக்க வரைக்கும் சம்பளம் வந்து பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் குழப்பங்கள் இருக்காது. ஓகே, இந்த டிஃபரன்ஸோட எவ்வளவு டைம்ஸ் சொல்றாங்கன்னாக்கா 7 times சொல்றாங்க. அப்ப இதை வந்து 7ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்ப அந்த டிஃபரன்ஸோட 7 times எடுத்தீங்கன்னாக்கா அது எதுக்கு ஈக்குவல் சொல்றாங்க அப்படின்னாக்கா சம் ஆஃப் தேர் ஏஜஸ். அவங்க ரெண்டு பேரோட ஏஜோட சம்முக்கு ஈக்குவல். இட் இஸ் A + B. ஓகே, இப்ப 7 வந்து இங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். அப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றப்ப எனக்கு என்ன வரும்னாக்கா 7B - 7A is equal to A + B. ஓகே, அடுத்த ஸ்டெப்ல இந்த B-யை வந்து இந்த சைடு எடுத்துக்கலாம். இந்த -7A வந்து இந்தாண்ட கொண்டு வந்துடலாம். அப்ப எனக்கு என்ன வரும்னாக்கா 7B - B is equal to A + 7A. ஓகே, ஸோ இந்த 6B is equal to 8A. இப்போ ரெண்டுமே 6, 8 ரெண்டு நம்பர்ஸுமே 2ஓட மல்டிபிள்ஸ். அப்ப இந்த ஈக்குவேஷன் ரெண்டு சைடுமே 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். இங்க 2 1 times, இங்க 2 வந்து 6ல வந்து thrice. அந்த மாதிரி இங்க 2 1 times, 2 வந்து 8ல வந்து 4 times போகும்.
அப்போ 3b இஸ் ஈக்குவல் டு 4a. ஸோ இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அடுத்த இன்ஃபர்மேஷனுக்கு போகலாம். அடுத்த இன்ஃபர்மேஷன் நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, பியோட ஏஜ் ஆஃப்டர் 12 இயர்ஸ். அட் ப்ரெசென்ட் பியோட ஏஜ் வந்து ஸ்மால் பி. அப்போ 12 இயர்ஸ்க்கு அப்புறம் அவரோட ஏஜ் வேணும்னாக்கா அந்த பெர்சன்டேஜ் பியோட பெர்சன்டேஜ் கூட 12 வந்து நான் என்ன பண்ணனாக்கா ஆட் பண்ணும். ஸோ பியோட ஏஜ் வந்து 12 இயர்ஸ்க்கு அப்புறம் பியோட ஏஜ் எவ்வளோ இருக்கோ அதை எடுத்துக்க சொல்றாங்க. அதே மாதிரி ஏவோட பெர்சன்டேஜ் நமக்கு தெரியும், அது ஏ. இப்போ பியோட ஏஜ் ஆஃப்டர் 12 இயர்ஸ்க்கும் ஏவோட பெர்சன்டேஜ் ஸ்மால் ஏவுக்கும் இருக்கிற ரேஷியோ என்ன சொல்றாங்கன்னாக்கா 5:3. ஓகே, ஸோ இதை சிம்பிளை பண்றதுக்கு இந்த ரெண்டு ரேஷியோஸுமே நம்ம ஃப்ராக்ஷன்ஸ் எழுதிக்கலாம். அப்போ b + 12 divided by a is equal to 5/3. ஓகே, நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணாக்கா 3 into b + 12 is equal to 5a. ஸோ 3 உள்ளார டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. அப்போ என்ன வரும்னாக்கா 3b plus 3 into 12 வந்து 36 is equal to 5a. ஓகே, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல நமக்கு ஒரு விஷயம் தெளிவா இருக்கு. 3b 4a ரெண்டும் ஈக்குவல். அப்ப நமக்கு எங்கேயாவது 3b இருந்தா அதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம்னாக்கா 4a எழுதிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து எனக்கு 3b இருக்கு. அப்ப இந்த 3bக்கு பதிலா நான் வந்து பாத்தீங்கன்னா 4a எழுதிக்கலாம். ஏன்னா 3bயும் 4aவும் ஈக்குவல் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் படி. ஸோ இந்த 3bக்கு பதிலா 4a plus 36 is equal to 5a. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஈக்குவேஷன் முழுக்க ஏங்கிற ஒரே ஒரு அன்னோன்ல மட்டும் இருக்கு. அப்போ ஏக்கு நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஏக்கு சால்வ் பண்ணனாக்கா இந்த 4aவை நம்ம ரைட் சைட் கொண்டு போகணும். அப்படி கொண்டு போறப்ப 36 is equal to 5a minus 4a. அப்போ 36 is equal to a. எனக்கு இப்போ இந்த ஸ்மால் ஏவோட வேல்யூ கிடைச்சிருச்சு. அந்த ஸ்மால் ஏங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஏவோட பெர்சன்டேஜ். அப்போ ஏவோட பெர்சன்டேஜ் எவ்வளோனாக்கா 36 இயர்ஸ். ஸோ ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Lata is a year older than Sunita. Sunita is 2 years older than Bindu. Rajan is a year older than Bindu. Who is the youngest of all? ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா லதா, சுனிதா, பிந்து, ராஜன் அவங்களோட ஏஜஸ் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்பேர் பண்ணிட்டு இந்த 4 பேர்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா லதா, சுனிதா, பிந்து, ராஜன். ஸோ இந்த 4 பேர்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா யார் வந்து பாத்தீங்கன்னா சின்னவங்க வயசுல வந்து இளையவர் அப்படிங்கறத நம்ம கொஸ்டின். சரி, நம்ம லதாவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா கேபிட்டல் எல்லும் போட்டோம் லதாவுக்கு பதிலாக. சுனிதாவுக்கு பதிலாக கேபிட்டல் எஸ், அண்ட் பிந்துவுக்கு பதிலாக கேபிட்டல் பி, அண்ட் ராஜனுக்கு பதிலாக கேபிட்டல் ஆர். ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா லதாவை வந்து சுனிதாவோட ஏஜோட லிங்க் பண்ணிருக்காங்க, சுனிதாவோட ஏஜ் வந்து பிந்துவோட ஏஜோட லிங்க் பண்ணிருக்காங்க, ராஜனோட ஏஜையும் பிந்துவோட லிங்க் பண்ணிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 2 பேரோட ஏஜ் வந்து சேம் பர்சன் லிங்க் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா சுனிதா அண்ட் ராஜன். இவங்க 2 பேருமே பிந்துவோட லிங்க் பண்ணிருக்கனால நம்ம பிந்துவோட ஏஜுக்கு ஏதாவது ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிக்கலாம். ஸ்மால் லெட்டர் பின்னு வச்சுக்கலாம் பிந்துவோட ஏஜுக்கு பி. அப்ப சுனிதாவோட ஏஜ் என்னவா இருக்கும்? கொஸ்டின் தெளிவா சொல்லுது. சுனிதா வந்து பிந்துவை விட 2 ஆண்டுகள் பெரியவர். அது சுனிதா இஸ் 2 years older than பிந்து. அப்ப பிந்துவோட ஏஜ் வந்து ஸ்மால் பின்னா அப்ப சுனிதாவோட ஏஜ் என்னவா இருக்கும்? பி பிளஸ் 2. அடுத்து ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் போனீங்கன்னாக்கா லதா வந்து சுனிதாவோட ஒரு வயசு வந்து பாத்தீங்கன்னா மூத்தவங்க. சுனிதாவோட ஏஜ் பி பிளஸ் 2னா லதாவோட ஏஜ் என்னவா இருக்கும்? பி பிளஸ் 2. இந்த பி பிளஸ் 2 கூட ஒரு 1 ஆட் பண்ணாக்கா பி பிளஸ் 3. அடுத்து கடைசி இன்ஃபர்மேஷன் என்ன சொல்றதுனாக்கா ராஜன் வந்து பிந்துவோட ஒரு வயசு மூத்தவர். பிந்துவோட ஏஜ் தான் நம்ம ஸ்மால் லெட்டர் பின்னு வச்சிருக்கோம். அப்போ ஒரு வயசு மூத்தவர்னாக்கா பி பிளஸ் 1. ஓகே, இப்போ நம்ம 4 பேரோட ஏஜுமே ஒரே வேரியபிள் பில கொண்டு வந்துட்டோம். ஸோ இதில் பார்க்குறப்ப இங்கே பி கூட 3 ஆட் ஆயிருக்கு, இங்கே பி கூட 2 ஆட் ஆயிருக்கு, இங்கே வெறும் பி மட்டும் தான் இருக்கு, இங்கே பி கூட 1 ஆட் ஆயிருக்கு. ஸோ இதில் எது சின்னதுன்னா நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் பி தான். ஏன்னா மற்ற எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பி கூட சம் வேல்யூ வந்து ஆட் ஆயிருக்கு 3, 2, 1ன்ட்டு. ஸோ இங்கே மட்டும்தான் பி இருக்கு. ஸோ இதுதான் இருக்கிறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சின்ன வேல்யூ. ஸோ அப்போ பிந்து தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலையே எல்லா 4 பேர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இளையவர் அல்லது சிறியவர் யாருனாக்கா பிந்து. ஸோ இது கரெக்டான ஆன்சர் சாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். The sum of the ages of Ronnie and Mary is 14 years more than the sum of the ages of Mary and Nancy. Find how many years Nancy is younger than Ronnie. ஓகே, நம்ம இப்போ ராணியோட ஏஜை வந்து ஸ்மால் ஆர் அப்படின்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி மேரியோட ஏஜை வந்து ஸ்மால் எம், அதே மாதிரி நான்சியோட ஏஜை வந்து ஸ்மால் என்னன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் படி சம் ஆஃப் த ஏஜஸ் ஆஃப் ராணி அண்ட் மேரி இதை ஆட் பண்ணுங்க. நம்ம சம்னாக்கா நம்ம ஆட் பண்ணோம். ராணியோட ஏஜ் ஆர் அண்ட் மேரியோட ஏஜ் வந்து எம்.
இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இஸ் இருக்குனாக்கா இஸ் ஈக்குவல் டு 14 years more than sum of the ages of Mary and Nancy. அதாவது ராணியோட ஏஜையும் மேரியோட ஏஜையும் ஆட் பண்ணாக்கா அது எதுக்கு ஈக்குவல்னாக்கா மேரியோட ஏஜையும் நான்சியோட ஏஜையும் ஆட் பண்ணா வர வேல்யூட 14 அதிகமா இருக்கு. அப்போ m plus n plus 14. So the sum of the ages of Rani and Mary is 14 more than sum of Mary and Nancy. அதனால இப்போ 14 வந்து இது கூட ஆட் பண்ணிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எம் இந்தாண்டி இருக்கு இந்தாண்டி இருக்கு ரெண்டு சைடுமே இருக்கு. ஸோ நான் எம் சப்ராக்ட் பண்ண எம் வந்து ரெண்டு சைடு எனக்கு என்னன்னாக்கா கேன்சல் ஆகிடும். பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து அதே மாதிரி இங்கேயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் கேன்சல் ஆகிடும். அப்போ ஆர் ஈக்குவல் எனக்கு என்ன வருதுனாக்கா n plus 14. ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி படிக்கலாம் நம்ம? இப்போ ராணியோட ஏஜ் எதுக்கு ஈக்குவல் இருக்குனாக்கா நான்சியோட ஏஜோட 14 வயசு அதிகமா இருக்கு ராணி. அதாவது நீங்க பாருங்க 14 வந்து நான்சியோட ஏஜ் கூட ஆட் பண்ணாதான் எதுக்கு ஈக்குவல்? ராணியோட ஏஜுக்கு ஈக்குவல். அப்ப ராணியோட வயசு வந்து பாத்தீங்கன்னா நான்சியை விட 14 வயசு வந்து பாத்தீங்கன்னா மூத்தவங்க ராணி. அப்ப நான்சி வந்து ராணியோட அப்ப 14 வயசு என்னவா இருப்பாங்க? இளையவங்களா இருப்பாங்க. அப்ப இந்த கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது how many years Nancy is younger than ராணி. நான்சி வந்து ராணியை விட எவ்வளவு இளையவங்க அப்படின்னு கேட்கறாங்க. 14 வருஷம் வந்து அவங்க இளையவங்க. ஸோ இது கரெக்டான ஆன்சர் சாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். A father said to his son, your age now is the same as my age at the time of your birth. If the father's age is 38 years, the son's age 5 years back. அப்பா வந்து மகன்கிட்ட சொல்றாரு, என்ன சொல்றாரு? இப்போ உன்னோட வயசு என்ன வயசு இருக்கோ அதே தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வயசா இருந்தது எப்பனா நீ பிறக்கிறப்ப. அதாவது அந்த சப்போஸ் இப்ப அந்த பையனுக்கு வந்து ஒரு 15 வயசு இருக்குன்னு வச்சுக்கலாமே ஒரு பேச்சுக்கு. சரி, அது லாஜிக் கரெக்டா வராது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். A father said to his son, your age now is the same as my age at the time of your birth. If the father's age is 38 years now, the son's age 5 years back was. ஸோ அப்பா வந்து மகன்கிட்ட சொல்றாரு, உனக்கு இப்ப என்ன வயசாகுதோ அதே தான் எனக்கு வயசா இருந்தது எப்பனா நீ பிறக்கிறப்ப அப்படிங்கிறாரு. அது கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு பேச்சுக்கு சன்னோட பெர்சன்டேஜ் வந்து ஒரு 20 இயர்ஸ்ன்னு வச்சுக்கலாம், இல்லை ஒரு 25 இயர்ஸ்ன்னு வச்சுக்கலாம் சன்னோட பெர்சன்டேஜ். அப்போ அந்த பையன் பிறக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவோட ஏஜ் வந்து 25 இயர்ஸா இருந்தது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் மூலியமா நமக்கு சொல்ல வராங்க. சரி, இப்போ நம்ம என்ன எழுதுறோம்னாக்கா அட் ப்ரெசன்ட். ஸோ ஏஜ் ஆஃப் சன் அண்ட் ஏஜ் ஆஃப் ஃபாதர். ஓகே, அட் ப்ரெசன்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏஜ் ஆஃப் சன் வந்து எனக்கு என்னென்னு ஒரு தெரியாது. அதனால என்னென்னு பண்ணிக்கிறேன்னாக்கா அட் ப்ரெசன்ட் வந்து சன்னோட ஏஜ் வந்து எஸ்ன்னு வச்சுக்கிறேன். அட் ப்ரெசன்ட் ஃபாதரோட ஏஜ் கொடுத்துருக்காங்க 38 years. Okay, at the time of birth. At the time of birth na பையன் பிறக்கிறப்ப அந்த பையனோட ஏஜ் எவ்வளவு வந்திருக்கும்? 0 இருந்திருக்கும். ஏன்னா பையன் பிறந்தவொடனே அவனோட வயசு வந்து 0. ஓகே, பையன் பிறந்தவொடனே 0. இப்போ அட் ப்ரெசென்ட் அவனுக்கு எஸ் அப்படின்னா ஸோ பிறந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் எத்தனை வருஷம் ஓடி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் இயர்ஸ் வந்து ஓடி இருக்கு. இப்போ ஒரு பேச்சுக்கு வந்து அட் ப்ரெசென்ட் வந்து 15 வயசு ஆகுதுன்னு வச்சுங்களேன் பையனோட ஏஜ். பிறந்தப்ப அவனுக்கு 0. இப்போ 15 வயசுனாக்கா எத்தனை வருஷம் ஓடி இருக்கு? பிறந்ததுல இருந்து 15 வருஷம் ஓடி இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பையனோட ஏஜ் அந்த டைம் ஆஃப் பர்த் அவன் பிறந்தப்ப அவனுக்கு வந்து 0 இயர்ஸ். அட் ப்ரெசென்ட் வந்து நம்ம வந்து எஸ்ன்னு அசம்ஷன் எடுத்திருக்கோம். அப்போ பிறந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் எத்தனை வருஷம் ஓடி இருக்குனாக்கா எஸ் இயர்ஸ் ஓடி இருக்கு. ஸோ இப்போ எனக்கு வந்து அட் ப்ரெசென்ட் வந்து அப்பாவோட ஏஜ் தெரியும். பையன் பிறந்தப்ப அப்பாவோட ஏஜ் எவ்வளவு இருந்திருக்கும்? ஸோ நல்லா தெளிவா தெரியுது. பையன் பிறந்ததுல இருந்து அட் ப்ரெசென்ட் வரைக்கும் எஸ் இயர்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கு இங்க. அப்போ இதே ரிவர்ஸ்ல பண்றப்ப என்ன பண்ணனாக்கா எஸ் இயர்ஸ் வந்து முன்னாடி போகணும். ஸோ அப்போ நீங்க எஸ் இயர்ஸ் வந்து கழிச்சிங்கன்னா 38ல இருந்து உங்களுக்கு என்ன வரும்னாக்கா 38 மைனஸ் எஸ். இதுதான் அப்பாவோட ஏஜ் எப்பனா பையன் பிறந்தப்ப. ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். இப்போ ஒரு பேச்சுக்கு பையனோட ஏஜ் 20நாக்கா பிறந்ததுல இருந்து 20 வருஷம் ஓடிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ அப்பாவோட ஏஜ் 38நாக்கா அப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி போகணுங்கிறப்ப அந்த 20 இருந்து 30ல மைனஸ் பண்ணுவோம். அந்த லாஜிக்ல இருந்து இந்த எஸ் எடுத்து மைனஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அட் ப்ரெசென்ட் சன்னோட ஏஜ் வந்து எஸ். அந்த பையன் பிறந்தப்ப அப்பாவோட ஏஜ் வந்து 38 மைனஸ் எஸ். ஸோ அவங்க அப்பா தெளிவா சொல்றாரு, இப்போ அந்த பையனோட வயசு என்னவோ அதுதான் அந்த பையன் பிறந்தப்ப அவரோட வயசுங்கிறாங்க. அப்போ இந்த எஸ்ஸும் 38 மைனஸ் எஸ் என்னன்னா ஈக்குவல். ஸோ பையனோட பெர்சன்டேஜ் அதே மாதிரி அப்பாவோட ஏஜ் அந்த பையன் பிறந்தப்ப 38 மைனஸ் எஸ்
ரெண்டும் வந்து சேம்னு அவரே சொல்றாரு. ஸோ இப்போ வந்து நம்ம எஸ்க்கு சால்வ் பண்ணலாம். அப்போ இந்த மைனஸ் எஸ் என்ன நினச்சுனாக்கா பிளஸ் எஸ், அப்போ எஸ் பிளஸ் எஸ் ஈக்குவல்ஸ் டு 38. அப்போ 2s ஈக்குவல்ஸ் டு 38. நமக்கு எஸ் வேணாக்கா 38 டிவைடட் பை 2, ஸோ 19. அப்போ பையனோட பெர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 19 இயர்ஸ், 19 வயசு ஆகுது இப்போ அவனுக்கு. ஆனால் கொஸ்டினோட டார்கெட் என்னன்னாக்கா 5 வருஷத்துக்கு முன்னாடி பையனோட ஏஜ் என்ன இருந்தது, இப்போ 19 வருஷம்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி இதுல இருந்து ஒரு 5 என்ன பண்ணா நீங்க மைனஸ் பண்ணும். அப்ப 5 வருஷத்துக்கு முன்னாடி பையனோட ஏஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 14 இயர்ஸ். கரெக்ட் ஆன்சர் சாய்ஸ் இந்த கொஸ்டினுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். The sum of the ages of a father and a son is 50 years. 6 years ago, the product of their ages was twice the father's age at that time. The present age of father and son respectively are. ஓகே, ஸோ அப்பா பையன் ரெண்டு பேரோட பெர்சன்டேஜோட சம் வந்து 50 இயர்ஸ். 6 இயர்ஸுக்கு முன்னாடி அப்பாவோட ஏஜையும் பையனோட ஏஜையும் மல்டிப்ளை பண்ணாக்கா அது வந்து அப்பாவோட ஏஜோட 2 டைம்ஸ்க்கு, அந்த 6 இயர்ஸ் முன்னாடி அப்பாவோட ஏஜ் என்ன அதோட 2 டைம்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். அப்படின்னா அப்பாவோட பெர்சன்டேஜும் சன்னோட பெர்சன்டேஜும் கேட்குறாங்க. இது ஒன்று நம்ம ப்ராப்பராக சால்வ் பண்ணுறது ஒரு வே, இன்னொன்று ஆப்ஷன் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆப்ஷன் டெஸ்டிங்னா கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸை செக் பண்ணுறது, அது கொஞ்சம் நமக்கு அந்த ரூட்ல வந்து ஸ்பீடாக ஆன்சர் கிடைக்க சான்ஸ் இருக்கு. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், இப்போ எல்லா 4 ஆப்ஷனையும் பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிளியராக அது வந்து பார்த்தீங்கன்னா மீட் அவுட் பண்ணுது. என்னன்னாக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னா 40 + 10 50, இதுலையும் பார்த்தீங்கன்னா 38 + 12 41 + 9 42 + 8, எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவோட ஏஜ் சம்மோட ஏஜ் ஆட் பண்ணாக்கா எவ்வளோனாக்கா 50. சரி, இப்போ நம்ம செகண்ட் கண்டிஷனை வந்து செக் பண்ண போதும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். 6 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்பாவோட ஏஜ் என்னவா இருக்கும் 34. ஓகே, 6 இயர்ஸ் முன்னாடி பையனோட ஏஜ் என்னவா இருக்கும் 4. ஸோ 6 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்பாவோட ஏஜும் பையனோட ஏஜும் மல்டிப்ளை பண்ணிட்டேன். இது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்றாங்கன்னாக்கா அப்பாவோட ஏஜ் எவ்வளோ இருக்குதோ அதோட 2 டைம்ஸ்க்கு 34 × 2. கண்டிப்பா இது ஈக்குவல் கிடையாது. ஸோ ஏன்னா 34 4ஆல மல்டிப்ளை பண்றது 34 2ஆல மல்டிப்ளை பண்றது எப்பயுமே ஈக்குவலா இருக்காது. அப்போ ஆப்ஷன் ஏ வந்து தப்பு. ஸோ இப்போ ஆப்ஷன் பி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 38 இயர்ஸ் அப்பாவோட ஏஜ், 6 இயர்ஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து 32, சன்னோட ஏஜ் 12 இயர்ஸ், 6 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் ஆஃப் இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் இந்த ப்ராடக்ட், அந்த 6 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்பாவோட ஏஜ் என்ன இருந்ததோ அதோட 2 டைம்ஸ்க்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் தப்பு, ஏன்னா இங்கே 32 6ஆல மல்டிப்ளை பண்றோம், இங்கே 32 ஜஸ்ட் 2ஆல மல்டிப்ளை பண்றோம். ஓகே, நம்ம தேர்ட் ஆப்ஷன் போகலாம். 41 இயர்ஸ், 6 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்பாவோட வயசு எவ்வளோ இருக்கும் 35. அதே மாதிரி 9 இயர்ஸ் அட் ப்ரெசன்ட் பையனுக்கு, 6 இயர்ஸ் முன்னாடி அப்படின்னு பார்க்குறப்ப 3. ஓகே, இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், அப்பாவோட ஏஜ் அந்த 6 இயர்ஸ்க்கு முன்னாடி எவ்வளோ இருந்தது 35ஓட எத்தனை டைம்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கணும் 2 டைம்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கணும். இதுவும் தப்பாது, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 35 3ஆல மல்டிப்ளை பண்ணுறோம், 35 2ஆல மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகே, ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் போகலாம். ஸோ 42 இயர்ஸ் அட் ப்ரெசென்ட், 6 இயர்ஸ் முன்னாடி எவ்வளோ இருக்கும் அப்பாவோட ஏஜ் 36, 6 இயர்ஸ் முன்னாடி பையனோட ஏஜ் எவ்வளோ இருக்கும் 2. ஓகே, ஸோ இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னாக்கா 6 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்பாவோட ஏஜ் என்ன இருந்ததோ அதோட 2 டைம்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ 36 டைம்ஸ் 2 36 டைம்ஸ் 2 ரெண்டுமே ஈக்குவல். ஸோ கரெக்ட் ஆன்சர் சாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். A person's present age is 2/5 of the age of his mother. After 8 years, he will be 1/2 of the age of his mother. How old is the mother at present? Okay, அந்த பர்சனோட present age வந்து நம்ம P அப்படின்னு வந்து அசம்ஷன் எடுத்துக்கலாம். அதே மாதிரி மதரோட present age வந்து பார்த்தீங்கன்னா நம்ம M எடுத்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லுனாக்கா அந்த பர்சனோட பெர்சன்டேஜ் பி வந்து எதுக்கு ஈக்குவல்னா அம்மாவோட ஏஜோட 2/5க்கு 2/5 டைம்ஸ் எம் க்கு ஈக்குவலா இருக்கு. இது அட் ப்ரெசென்ட்ல 8 வருஷம் கழிச்சு பார்க்குறப்போ பர்சனோட ஏஜ் வந்து 8 வயசு கூடி இருக்கும். அப்போ பர்சன்டேஜ் வந்து P + 8. அதே மாதிரி அம்மாவோட ஏஜும் வந்து பார்த்தீங்கன்னா 8 வயசு கூடி இருக்கும். ஆனால் 8 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறப்ப அவங்க சொல்ற இன்ஃபர்மேஷன் என்னன்னாக்கா he will be 1/2 of the age of his mother. அது 8 வருஷம் கழிச்சு அவங்க அம்மாவோட ஏஜ் எவ்வளவோ அதுல வந்து 1/2 தான் யாரோட ஏஜுக்கு ஈக்குவல்னா பையனோட ஏஜுக்கு ஈக்குவலுங்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்க 2 இன்ஃபர்மேஷன் வச்சு 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவோட பெர்சன்டேஜ் வேணும், அதாவது எம்மோட வேல்யூ வந்து எனக்கு வந்து வேணும்.
சரி, இப்போ அம்மாவோட பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். இந்த செகண்ட் ஈக்குவேஷனோட பிக்கு பதிலாக அதுக்கு ஈக்குவலா இருக்கிற 2/5m வந்து கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஈக்குவேஷன் வந்து முழுக்க முழுக்க ஒரே ஒரு வேரியபிள் எம்ல வந்துடும். எம்முக்கு சால்வ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ அதை கண்டிப்பாக பண்ணலாம். இப்போ பிக்கு பதிலாக பிக்கு ஈக்குவலா இருக்கிற 2/5m வந்து கொண்டு நீங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து என்ன வரும்னாக்கா 2/5 இன்டு எம் பிளஸ் 8 ஈக்குவல்ஸ் டு 1/, அது மாதிரி இந்த 1/2 இன்டு எம் பிளஸ் 8. ஓகே, அடுத்த ஸ்டெப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 1/2 உள்ள இங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்க. இந்த 2/5m வந்து நம்ம வந்து 2m/5 எழுதிக்கலாம் பிளஸ் 8. நம்ம நீங்க 1/2 இன்ட்டு m மல்டிப்ளை பண்றப்ப யூஸ்வலா நம்ம ஒரு ஃபிராக்ஷனை ஒரு வேல்யூ கூட மல்டிப்ளை பண்றப்ப நியூமரேட்டர் மட்டும் தான் அந்த வேல்யூ கூட மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 1 டைம்ஸ் m வந்து m டிவைட் பை 2. அதே மாதிரி 1/2 இன்ட்டு 8, 1/2யும் 8யும் நான் மல்டிப்ளை பண்ணாக்கா 2 1 டைம்ஸ் 8 வந்து 4 டைம்ஸ். ஐ மீன் 2 வந்து 8ல வந்து 4 டைம்ஸ் போகும். அப்போ 1/2யும் 8யும் மல்டிப்ளை பண்றப்ப எனக்கு வந்து 4 வருது. ஸோ இப்போ வேரியபிள் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துக்கலாம். ஏன்னா என்னோட எய்ம் வந்து m வேணும். m தான் வந்து பாத்தீங்கன்னா அம்மாவோட பெர்சன்டேஜ். ஓகே, இப்போ இந்த பிளஸ் 8 இந்தாண்டு எடுத்துக்கலாம். இந்த m/2 வந்து இந்தாண்டு எடுத்துங்க. அப்போ உங்களுக்கு ஈக்குவேஷன் வந்து பாத்தீங்கன்னா 2m/5 மைனஸ் m/2 is equal to 4 minus 8. ஏன்னா பிளஸ் 8 இருந்தா பண்ணா மைனஸ் 8 ஆயிடும். ஸோ ஓகே, இப்போ இதை சிம்பிளை பண்ணாக்கா ரெண்டு ஃப்ராக்ஷன், ரெண்டு டினாமினேட்டர்ஸுமே டிஃப்ரெண்டா இருக்கு. ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா கோ பிரைம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரெண்டுக்கு ஒன்னை தவிர வேற எந்த காமன் டிவைசரும் கிடையாது. இப்ப ரெண்டு டினாமினேட்டருக்கு ஒன்னை தவிர வேற ஏதாவது காமன் டிவைஸ் இருந்தால் நம்ம லீஸ்ட் காமன் மல்டிபிள் கண்டுபிடிச்சு பண்ணலாம். அது எல்லாருக்கும் தெரியும். பட் இங்க ரெண்டுமே கோ பிரைம். ஏன்னா 5க்கும் 2க்கும் ஒன்னை தவிர காமன் டிவைசர் கிடையாது. அப்ப கிராஸ் மல்டிபிளிகேஷன். ஸோ கிராஸ் மல்டிபிளிகேஷனா இந்த 2m இந்த 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ 4m, இங்க நடுவில் இருக்கிற மைனஸ் அப்படியே போட்டு இந்த m 5ஆல மல்டிப்ளை பண்ணாக்கா 5m. அதுக்கப்புறமா ரெண்டு டினாமினேட்டர்ஸ் 5யும் 2யும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா மல்டிப்ளை பண்ணணும். 5 டைம்ஸ் 2 வந்து பாத்தீங்கன்னாக்கா 10 is equal to 4 minus 8. ஸோ இப்போ 4m minus 5m வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் m by 10 equals to 4 minus 8 எவ்வளோனாக்கா மைனஸ் 4. இப்போ இந்த 10 டிவிஷனா இருக்கு, அந்த போச்சுன்னா அப்படியே மல்டிப்ளை ஆயிடும். அப்போ உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்னாக்கா மைனஸ் m is equal to minus 4 into 10. ஸோ அப்போ மைனஸ் m is equal to minus 40. எனக்கு m மட்டும் தான் வேணும், மைனஸ் m வேணாம். அப்போ ரெண்டு சைடும் மைனஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மைனஸ் கேன்சல் ஆயிடும். ஸோ m ஈக்குவல்ஸ் எனக்கு என்ன வருதுன்னா 40. ஸோ எம்ங்கிறது நம்மளோட அசம்ஷன் படி என்னன்னாக்கா மதரோட பெர்சன்டேஜ். ஸோ மதரோட பெர்சன்டேஜ் என்னன்னாக்கா 40. ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னாக்கா ஆப்ஷன் பி.